சிங்கப்பெண் திட்டத்துல இன்னைக்கு தொடங்குறதா இருந்து அதை கைவிட்டு புதுமனை குடியிருப்பு விழாவுக்கு போயிருக்கிறாரு. முதல்வர் பத்தி எல்லாம் கேட்க கூடாது சார். ஏன்னா இல்ல அதாவது என்கிட்ட கேட்க கூடாது. அவருக்கு அரசு பணி நிறைய இருக்கு, மக்கள் பணி நிறைய இருக்கு. அந்த கொஸ்டின் நம்ம தப்பா நினைக்காதீங்க. நம்ம வண்டல் கேட்க கூடாதுன்னு சொல்ல சார். அவர் முதலமைச்சர், நாட்டுக்கே தமிழ்நாட்டுக்கே ஒரு முதலமைச்சர், நிறைய பணிகள் இருக்கும். அது என்கிட்ட கேட்க கூடாது. அந்த அனைத்து அமைச்சர்களுமே செய்தியாளர் சந்திக்கிறீங்க. ஆனா முதலமைச்சர் முதல் முறையா டெல்லிக்கு போனாரு. அங்க பத்திரிகையாளர்கள் அவ்வளவு வலுக்கட்டாயம் பண்ணியும் முதல்வர் செய்தியாளர்களை சந்திக்கல. டெல்லியில மட்டும் இல்ல, ஒரு எங்கேயுமே சந்திக்க மாட்டாரு. என்ன காரணம் சார்? நான் வனத்துறை அமைச்சரா பார்வையிட வந்திருக்கேன். அவர் முதலமைச்சர், நாட்டுக்கே தமிழ்நாட்டுக்கே ஒரு முதலமைச்சர், நிறைய பணிகள் இருக்கும். அது என்கிட்ட கேட்க கூடாது. அந்த சார், நீங்க கலைஞராகட்டும், கடந்த ஜெயலலிதாவாகட்டும், இவங்க எல்லாம் கடும் பணி சுமையில இருந்த காலகட்டத்தில் கூட நான் ஒரு விசிட்டுக்காக வந்தேன். இப்ப நீங்க திடீர்னு எனக்கு நீங்க நின்னுட்டீங்க. சரி, உங்களுக்கு நம்ம ரெஸ்பான்ஸ் பதில் கொடுத்துதான் ஆகணும். தப்பு இல்லை, நீங்க கேட்ட கேள்வி தப்பு இல்லை. பட் ஆனா அவருக்கு நிறைய இப்பதானே சார் நாங்க சிங்கப்பெண் திட்டத்துல இன்னைக்கு தொடங்குறதா இருந்தது. அதை கைவிட்டுட்டு இன்னைக்கு ஒரு புதுமனை குடியிருப்பு விழாவுக்கு போயிருக்கிறாரு. இதெல்லாம் சமூக வலைத்தளங்கள்ல கேள்வி எழுப்புறாங்க. நாங்க கேட்கல. இல்ல, நீங்க கேட்கிற கேள்வி தமிழ்நாட்டோட முதல்வர் பத்தி எல்லாம் கேட்க கூடாது சார். ஏன்னா இல்ல அதாவது என்கிட்ட கேட்க கூடாது. இல்ல சார், நான் ஒரு விசிட்டுக்கு வந்திருக்கேன். நம்ம இங்க இருக்கிற பிரச்சனைகள் என்னன்னு பாக்கிறதுக்காக வந்திருக்கேன். அவருக்கு அரசு பணி நிறைய இருக்கு, மக்கள் பணி நிறைய இருக்கு. அவரு அந்த கொஸ்டின் நம்ம அது தப்பா நினைக்காதீங்க. நான் வந்த விசிட் நம்ம வண்டல் கேட்க கூடாதுன்னு சொல்ல சார். நீங்க எனக்கு அவருடைய அரசு அவர் இப்போ ஒரு மாசம் கூட நம்ம ஆகல சார். ஏற்கனவே 10 லட்சம் கோடி கடன்ல விட்டு போயிட்டு இருக்காங்க திமுக அரசு. அதெல்லாம் இல்ல, ஆமா, சமாளிக்க தேவையா? இல்ல, அப்படி இல்ல. அது இல்ல செய்தியாளர் சந்திக்கிறதா இல்லையான்றதெல்லாம் என் கவனத்துக்கு வரல சார். ப்ளீஸ். அதனால நீங்க சொல்றீங்க அவர் சந்திக்கல அப்படின்னு சொல்லிட்டு, அது எனக்கு தெரியாது. ஜூ பத்தி மட்டும்தான் என்ன கேள்வி கேளுங்க, நான் சொல்றேன்.